மணிக்கான நம்பர் அப்படின்னா 520741 808. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான நம்பர் இது. நீங்கள் அந்த பிரிங் கவுண்ட் நவ் இதை வந்து எழுதி வச்சும் சொல்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் 3 தடவை எழுதினா கூட நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 100% பணம் வரும் நியாயமான முறையில். இந்த பார்ட்டை எப்போவுமே நீங்கள் வந்து ரொம்ப வாசனையாக வச்சுக்கணும். அக்தர், ஜவ்வாது, நம்பரிங் எழுதி இதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து மணி ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் இதை தியரிட்டிக்கலாக படிச்சிருப்பீங்க, ப்ராக்டிக்கலாக அட்டன் பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆனவொடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வேலை செய்யுது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட். ஆமாம், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் வந்துட்டு இதை ஒரு அக்கா அவங்க கிட்ட தான் நான் வந்து இதை லேர்ன் பண்ணேன். அவங்க இது வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய பேரை சர்ச் பண்ணேன். எனக்கு கரெக்டாக எனக்கு வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ அப்போ எனக்கு வந்து அந்த அக்கா நிறைய ஃபேக் இருக்காங்களா? அதை பற்றி நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்லை, என்ன ஃபேக்னா என்ன அப்படின்னா, இது நம்ம கொஞ்சம் முறையாக கற்றுக்கிட்டு கரெக்டாக இதில் ஒன்றும் இல்லை பெரிய விஷயங்கள். நம்ம விசுவலைசேஷன் பண்ணணும், ஒவ்வொரு தெரப்பி என்ன அப்படின்றத பார்க்கணும், ஒருத்தருக்கான ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்படின்றது இருக்குது, சிகில் நிறைய டீட்டெயிலாக இருக்குது, சிகில் இருக்குது. ஸோ சிகில் வந்து சிகில்னா என்ன, ஒன்னொன்றுத்துக்கும் வரைகிற விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ கந்திருஷ்டிக்கு வரையலாம், அந்த மாதிரி நெகட்டிவ் வைப்க்கு, பிளாக் மேஜிக்கு வரைகிறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ளே நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ அதனால் வந்து அப்போ எனக்கு ஃபஸ்ட் டைம் என்னென்னா, ஒரு 7 days நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ண, நீ கேண்டில் ஏற்றி வச்சுட்டு நீ வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டு, உனக்கு என்னெல்லாம் தோணுதுன்றத சொல்லு அப்படின்னு. எனக்குமே டே 1 டே 2 வந்து இது என்ன அப்படின்றது புரியாம தான் நான் அந்த அக்கா சொன்னது அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். டைமிங் ஏதாவது சொன்னாங்களா? டைமிங் வந்து இன்னொன்னும் அதையும் நான் சொல்லிட்டேனே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் தான். இப்போ என்கிட்டே ஆன்லைன் கிளாஸ் வரவங்க 4:30 தான் எனக்கு கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வராங்க. சரி, 4:30 அப்படின்றது சிலர் வந்து ரெகுலராகவே எந்திரிக்கிற டைம். 4:30 ரொம்ப ரொம்ப சூப்பர் டைம், ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரம்யமான ஒரு பிரம்ம முகூர்த்தம், அது எல்லாமே அக்செப்டட். ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய ரொட்டீனே வந்து 8 மணி அப்படி எந்திரிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் இப்போ எந்திரிச்சாதான் எனக்கு கிடைக்கும், இப்போ எந்திரிச்சாதான் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு எழுந்து அந்த விஷயத்த பண்ணும்போது என்ன ஆகுனா, அங்கே ப்ரேயரை தாண்டி ஐயோ தூக்கம் வருதே, நம்ம இதை முடிச்சுட்டு போய் படுத்துடலாம், இதை முடிச்சுட்டு போய் படுக்க முடியாது, கம்ப்ளீட் பண்ணுவோன்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு யூனிவர்ஸ் கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். உங்களுக்கு எப்போ கம்ஃபர்ட் டைமோ, இல்லை நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் மேனிஃபெஸ்ட் பண்ண போறேன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்போ கம்ஃபர்ட்டோ அப்போ நீங்கள் பண்ணலாம். ஏன்னா பிரபஞ்சம் அப்படின்றது இந்த டைம் தான் வருவேன், இந்த டைம் வரமாட்டேன்லாம் கிடையாது. நம்ம பிரபஞ்சத்தோட சக்தியில தான் நம்ம எல்லாமே இயங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்கள் எப்போ வேணால் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் தான். சொல்லுங்கள், அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க. அப்புறம் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது டே 1 டே 2 எனக்குமே தெரியாது இது என்னது, இது பிரபஞ்சம், நம்ம இது யாருக்கிட்ட வேண்டுறோம், என்ன வேண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முன்னாடி ஏதாவது ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல இவங்க வேண்டும்னு தோணும். ஆமாம், அப்போ வந்து அப்புறம் டே 3 டே 4 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்குள்ளேயே ஒரு சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. சேஞ்சஸ்லாம் அது நம்ம அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணும் போதே நமக்கு வந்து தெரியும், ஒரு விதமான உணர்வுகள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறது வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன், அவங்க கொடுத்த அந்த மணி பவுச்சோ இல்லைன்னா அவங்க கொடுக்குற அந்த மணிக்கான விஷயங்கள்லாம் நான் வந்து எழுதி என் பேக்கில் வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, அடுத்தடுத்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சது, பிஸ்னஸில் ஒரு டெவலப்மெண்ட் வர ஆரம்பிச்சது. ஒரு சின்ன ஷாப்பாக இருந்தது, அப்புறம் அடுத்து ஒரு பெரிய ஷாப் ஆச்சு. இன்னைக்கு கோடம்பாக்கம்ல நல்லா ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷாப்பு. ஸோ இந்த மாதிரியான க்ரோத் வந்து எனக்கு வந்து வந்தது. ஸோ நான் அதுக்கப்புறம் நம்ப ஆரம்பித்தேன், ஓகே இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கான விஷயங்கள், அது ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை கடனாக இருக்கட்டும், இல்லை நான் வந்துட்டு மணி தேவையாக இருக்கட்டும், அந்த மாதிரி என்னவா இருந்தாலும் எனக்கு நானே மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் அதை வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க சொன்னது தான், நீ வந்து இப்போ இதை வந்து ப்ரொஃபஷனாக பண்ணு, பிகாஸ் எனக்கு அப்புறம் இது என் ஃபேமிலியில் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான் இதை வந்து இப்போ நான் ஒரு 4 பேருக்கு வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த பிரிங் கவுண்ட் நவ் அப்படி சொன்னீங்கல்ல, இதை வந்து எழுதி வச்சோம் சொல்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமாம், இது வந்து நம்ம எழுதலாம், 11 டைம்ஸ் எழுதலாம், 108 டைம்ஸ் கூட எழுதலாம். ஏன் நான் 108லாம் சொல்ல மாட்டேன்னா, அது நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதணும். நான் அதுலேயும் சொல்கிறதா தான், நீங்கள் 3 தடவை எழுதினா கூட நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஓகே. நம்ம ஏனா தானோன்னு கை வலிக்க எழுதுறதுல நமக்கு வந்து யூஸ் இருக்காது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வாட்டர் தெரப்பி, வாட்டரில் வந்து நீங்கள் அந்த பிரிங் கவுண்ட் நவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு 108 தடவை சாண்ட் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு பணம் வந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு விசுவலைசேஷன் பண்ணி நீங்கள் அந்த தண்ணியை வந்து சார்ஜ் பண்ணி குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது 100% பணம் வரும் நியாயமான முறையில். சரி, நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஒருத்தர் நிறைய கோயிலுக்கு போகிறாரு, வழிபாடெலாம் செஞ்சாலும்
அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்பயும் ஏதாவது திட்டிக்கிட்டோ இல்லை குறை மனசோடய புலம்பிட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டில் அது வேலை செய்யுமா? கண்டிப்பா வேலை செய்யும். இதுல யாரு பண்றாங்களோ அவங்களுடைய அந்த பவர் மட்டும்தான். இப்ப நீங்க சொல்றீங்களே அந்த நொந்து போயிருக்கிற பர்சன் வந்து அவரால வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா அவருக்கு இந்த பிரச்சனைகளே அவர் மனசை வந்து ரொம்ப போட்டு அழுத்திட்டு இருக்கும். இப்ப என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றது இதுதான், என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. படிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாமியார் பிரச்சனையில வருவாங்க, ஹஸ்பண்ட்ஸ் பிரச்சனையில வருவாங்க, ஒய்ஃப் பிரச்சனையில வருவாங்க. ஸோ அவங்களால வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்கிட்ட ஃபோன்ல இப்போ சிலர் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம லைன்லேயே இருந்து தான் அவங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து என்னன்னா, நீங்கள் இருக்கும்போது மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஓகே, எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. இப்போ நாங்கள் இன்னைக்கு பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்னும் போது எங்களுக்கு வீட்டில் நடந்த பிரச்சனை, வீட்டில் நாங்கள் வாங்கின திட்டு, இந்த மாதிரியான ஒரு ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் தான் எங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 21 days பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அடாப்ட் ஆகிடுவீங்க. அது உங்களுக்கு அடாப்ட் ஆகிடும். அது எந்திரிக்கிறதா இருக்கட்டும், ஃபுட் ஹேபிட்டாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, எந்த பழக்கமாக இருந்தாலும் ஒரு 21 நாள் கடைப்பிடிச்சிடு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நீங்கள் ஒரு 1 month நீங்கள் பண்ணிகிட்டே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே அந்த கிராஃப் தெரியும். டே 1 நீங்கள் எப்படி பண்ணீங்க, டே 2, டே 3, டே 30லாம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் மைண்டோட மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய அந்த சந்தோஷம் வந்து மனநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் வந்து அழகாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. சரி, ஸ்டார்டிங் உட்காரது ரொம்ப கஷ்டம். பணம் வரத்துக்கு ஒரு டெக்னிக் சொல்லிங்க, பிரிங் கவுண்ட் நவ். இப்போ கடன் தொல்லை வெளியே போகணும்னா, கடன் தொல்லை வந்து வெளியே போகணும் அப்படின்னா ரிலீஸ்ன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு தான். இப்போ கவுண்ட் அப்படின்றதுனா மணியை குறிக்குது. இப்போ ரிலீஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் சுமையை வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுடு அப்படின்றது. ஸோ ரிலீஸ்ன்ற வார்த்தை இப்போ பர்டிகுலராக ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதால் உங்களுக்கு பெரிய ப்ரெஷர் ஆகுது. அந்த பர்சனை நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணி, எனக்கு இவங்க கிட்ட நான் கடன் அடைச்சதுக்கு நன்றி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த மனக்கசப்பும் இல்லாமல். நினச்ச உடனே கோவம் தான் வரும். கோவம் தான் வரும்ல எல்லாருக்கும், காசு எப்படா திருப்பி கொடுப்பேன். ஆமா, அது வந்து அது அவங்க கோவமும் நியாயமானது தான். ஸோ அதனால நம்மளும் இதுல வந்து என்னன்னா யாரும் ஏமாத்த போறது இல்லை. நம்மளும் அந்த காசை திரும்ப கொடுக்கறதுக்கு தான் மேனிஃபெஸ்ட் பண்றோம். அதை கொடுக்கறதுக்கான வழியை தான் நம்ம வந்து தேடுறோம். ஸோ அப்போ வந்து ஈவன் இப்போ சிலர் வந்து எழுத படிக்க தெரியாது, எனக்குலாம் ரிலீஸு கவுண்ட் எல்லாம் எழுத தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து வெறும் ஒரு தண்ணி இல்ல ஒரு கேண்டில் ஸோ கேண்டில் ஏற்றி வச்சுட்டு நீங்க வந்து மனசார யூனிவர்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு வானம். அந்த வானத்தில் உங்களுடைய எல்லா விஷயமே அதில் வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய எல்லாவும் ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி இருக்கும். கடன் அடைக்கிறது ஒரு க்ளவுடில் இருக்கும், வீடு வாங்குறது ஒரு க்ளவுடில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய விசுவலைசேஷன் பண்ண உங்களுடைய வீடு கதவை நோக்கி ஒவ்வொரு க்ளவுடும் வருது. நீங்கள் அதை அப்படியே எடுத்து நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணுறீங்க. இப்படின்ற ஒரு விசுவலைசேஷன் ஆரம்பத்தில் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். அது நாட்கள் ஆக ஆக உங்களுக்கு அது வந்து ஈஸி ஆகிடும். இப்போ நிறைய டெக்னிக்ஸ் சொல்கிறீங்க, ஒன்றா நான் ஒரு சில தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சிலது கேள்விப்படாத புதுசாக இருக்குது. என்னென்ன மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இதை ஹேண்டில் பண்ணலாம் சொல்லுங்களேன். இது வந்து ஹெல்த் இஷ்யூனா வந்து ஹார்ட்டு, கிட்னி, லங்ஸு, யூட்டரஸு, இந்த மாதிரி ஒரு ஹெல்த்துக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூக்குமே வந்து நம்ம ஒரு கோட் வேர்ட்ஸ், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லலாம். அது நம்ம அடுத்தடுத்த ஷோஸில் பேசலாம். அதே மாதிரி படிக்கிறதுக்கு அப்ராட் போகணும், இல்லை வந்து எனக்கு ஒரு வீசா கிடச்சி நான் வந்து வெளிநாட்டில் இல்லை ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது, ஏதாவது பிரச்சனைனா முதல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணுன்ற மாதிரில தேவைப்படாது. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே வேண்டாமே. நீங்கள் இதை நம்பி நீங்கள் சொன்னாலே கண்டிப்பாக நடக்கும். இப்போ நம்ம இது கோவிலில் போய் வேண்டுறது தான். இப்போ கடவுள், பிரபஞ்ச சக்தி எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன அழாமல் கான்ஃபிடென்ட்டாக உங்களை வந்து மெடிடேட் பண்ண சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு அப்ராடில் வேலை கிடைக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், எனக்கு இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், இல்லைன்னா வந்துட்டு ஹெல்த்து, வெல்த்து, கார் வாங்கணும், இந்த மாதிரி ட்ரிங்கிங் ஹேபிட்லேருந்து வெளியே வரணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அந்த கிரபவாய் கோடு அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த கோடு, அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்ம அதிலிருந்தும் வந்து வெளியே வர முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமான ரெமடிஸுமே இதில் இருக்குது. நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்துக்குமான ரெமடிஸுமே இருக்குது. எல்லா பிரச்சனையும் இதில் சரியாகுன்றீங்க. இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்களா, 1111 222, இதுவும் இதில் கவுண்ட்ல சரி. ஆமாம், டியூவல் நம்பர்ஸ்க்கு எப்போவுமே வந்து பவர் ஜாஸ்தி. இந்த 1111 00 அந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்போது நம்ம ஜஸ்ட் யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணாலே போதும். ஸோ இது வந்து எல்லாராலையும் பார்க்க முடியாது. சிலர் வந்து வாண்டடாக ஃபோனை வச்சுட்டு எப்போடான்னு வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எதேச்சியாக நீங்கள் வந்து ஒரு சாப்பிட்டு நீங்கள் உங்கள் ஃபுட் பில்லு பார்த்தீங்கன்னா 1919 இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கே நடக்கும். இது நீங்கள் ஒரு வேளை இந்த ஷோ பார்த்துட்டு நீங்கள் இன்னிலேருந்து எதுவுமே நீங்கள் வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான நம்பர்
நம்பர்ஸோ இல்லை ஏதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை யூனிவர்ஸ் பற்றின ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. அப்படி கேட்டா நம்மளுக்கு அது ரெஸ்பெக்ட் பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுது, நம்மளை கேட்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறத்துலேருந்து உங்களுடைய விசுவலைசேஷனும் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனும் நீங்கள் சின்ன சின்னதாக ஆரம்பிக்கலாம். அது மாதிரி எந்த விதத்துலயும் நீங்க டெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. நான் அது பண்றேன், எனக்கு இது பண்றியா பார்க்கலாம், இந்த மாதிரியான யோசிக்க கூடாது. ஆமா, கத்தாடியும் கை. ஸோ கரெக்டா பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டா எல்லாமே கொடுக்கும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து எழுத தெரியாது, படிக்க தெரியாதவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து யார்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ண, ஏதோ கடமைக்கு ஏதாவது எழுதி கொடுப்பாங்க, ஏதாவது வச்சுக்கோங்கன்னு. அவங்க யாரையும் கேட்காம தானே ஏதாவது பண்ணி ஒரு பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா ஏதாவது வீட்லயே செய்யக்கூடிய ரெமெடி தான் இருக்கா? பணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணி ஜார் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மணி ஜார் மணி பவுச் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அரிசி இருக்கு இல்லையா, ஸோ ஒரு கண்ணாடி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம கண்ணாடி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ நல்லா ஏர் டைட்டாக கண்ணாடி பாட்டிலில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அரிசி வந்து எடுத்துகிட்டு நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணி அதில் வந்து போட்டுக்க போகிறீங்க. ஸோ அதே மாதிரி 2 ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுட்டு 5 ருபீஸ் காயின் இல்லை 2 ருபீஸ் காயின், முக்கியமாக வந்து 20 ருபீஸ் நோட்டு, அது வந்து நீங்கள் சுருட்டி அதுக்குள்ளே வந்து ஏதாவது காரணம் இருக்கா 20 ரூபாய் நோட்டுக்கு? அது ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷனே இருக்குது, அதுவும் நம்ம பேசலாம். ஸோ அது வந்து உள்ளே இது பண்ணிவிட்டு பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ பச்சை கற்பூரத்தை போட்டு இது வந்து என்னை நோக்கி எப்போவுமே மணி வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தேங்க்ஸு, என்கிட்ட எப்போவுமே மணி குறையாமல் இருக்கிறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி ஜார் க்ளோஸ் பண்ணி வச்சுட போகிறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸில் வச்சுக்கலாம், இல்லை உங்களுடைய கடைகளில் வச்சுக்கலாம், வீட்டில் நீங்கள் எங்கே பணம் வைப்பீங்களோ அங்கே வச்சுக்கலாம். உங்கள் ஹேண்ட்பேக்லேயே எப்பயும் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்துட்டு ஒரு ஜிப்லாக் பவுச்சில் போட்டுக்கலாம். இல்லை க்ரீன் கலர், க்ரீன்னாலே வந்து நம்ம யூனிவர்ஸோட கலர் சொல்கிறோம். ஸோ க்ரீன் கலர் பட்டு துணிலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஜிப் போட்ட பவுச் நீங்கள் கேட்டாலே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து போட்டு எப்போவுமே நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா லக்ஷ்மி, ஐஸ்வர்யம். ஸோ இதனால் உங்களுக்கு எப்போவுமே வந்து மணி வந்து தடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் மணிக்கான நம்பர் அப்படின்னா 5207418808. இந்த நம்பரை மட்டும் எல்லாருமே ஸ்ட்ராங்காக பிடிச்சி சொல்லுங்கள். 5207418808. இதை வந்து நீங்கள் இந்த சுருள் பட்டை கிடைக்கும், அந்த சுருள் பட்டையில் பெர்மனண்ட் க்ரீன் மார்க்கர் இருக்கும், அதில் நீங்கள் இந்த 5207418808ன்னு எழுதிட்டு பன்னீர் பாட்டில் கிடைக்கும், அதுக்குள்ளே நீங்கள் போட்டு நீங்கள் பூஜை ஸ்டாண்டை வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வெறும்னே நீங்கள் வந்து பே லீஃப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிரியாணி இலையிலையும் நீங்கள் இந்த 5207418808ன்ற நம்பர், இப்போ எனக்கு பிரிங்கு கவுண்டெல்லாம் எழுத வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் எழுதலாம். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான நம்பர் இது. இதை நீங்கள் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் அந்த இலையை வந்து எரிச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து தூவி விட்டுடலாம். ஸோ இது நீங்கள் பண்ண உங்களுக்கு மணி வந்து எப்படி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு தெரியாத மாதிரி உங்களுக்கான அந்த பண வரவு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா அந்த 520741 நம்பரை இங்கே எழுதிக்கலாம் நீங்கள் கையில், சுக்ரமேட்டில் இந்த பார்ட்டில், இதுதான் சுக்ரன் ஆக்டிவேட் பண்ணுற இடம். ஸோ இங்கே நீங்கள் வந்து எழுதி நீங்கள் நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டை எப்போவுமே நீங்கள் வந்து ரொம்ப வாசனையாக வச்சுக்கணும். அத்தர், ஜவ்வாது, புனுகு இந்த மாதிரி விஷயம்லாம் போட்டு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ண சுக்ரன் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டே இருப்பாங்க. எப்போவுமே நல்ல ஒரு ஃப்ராக்னன்ஸோட உங்களுக்கு வந்து அந்த 5207418808 நம்பர் இங்கே எழுதி இதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து மணி ஃப்ளோ வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை பார்க்குறவங்க இந்த டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஃப்ளாப் ஆக வாய்ப்பே இல்லை. மறுபடியும் சொல்கிற, டெஸ்டிங் மோடில் பண்ணாமல் நம்பி எனக்கு பணம் வருதுன்னு நினச்சி அதே மாதிரி நியாயமான பணத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சூப்பர், நல்ல டெக்னிக் சொல்லியிருக்கீங்க.